ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2024 ரிலீஸ் ஆன A Thousand Cutsன்ற ஒரு ஹாலிவுட் மர்டர் மிஸ்ட்ரி மூவியை தாங்க பார்க்க போறோம். பெரிய பெரிய பட்ஜெட் இல்லாம ரொம்ப லோ பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படங்க இது. ஒரு வீட்டுக்குள்ளேயே மொத்த கதையும் முடிச்சிட்டானுங்க. 30 வருஷத்துக்கு முன்னால இந்த வீட்டுல மர்மமா நடக்கப்பட்ட ஒரு கொலை. இப்ப வரைக்கும் கொலைகாரன் யாருன்னு தெரியல. அந்த கேஸ் அன்சால்வ்டு. சோ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 2 கிரைம் பாட்காஸ்ட் நடத்துற ஒரு கப்பல், அவங்க தான் ஹீரோ அண்ட் ஹீரோயின். இவங்க வேலையே அன்சால்வ்டு கேஸ் எல்லாம் டிவி லைவ் ஷோல உட்காந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி கேஸ் அன்சால்வ்டா இருந்தாலும் அந்த கேஸ் விசாரிச்ச அதிகாரி, கேஸ்ல கலெக்ட் பண்ணப்பட்ட எவிடன்ஸ், அந்த கேஸ்ல சாட்சியா இருக்கவங்க என்ன, கேஸ்ல குற்றவாளி யாருன்னு இன்னும் பிடிக்கலனாலும் கேஸ் இன்னமும் உயிரோட தானே இருக்கும், அது சம்பந்தப்பட்ட தகவலும் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் டிவி லைவ் ஷோல டிஸ்கஸ் பண்ணுவாங்க. மேபி லைவ் ஷோலயே இது வரைக்கும் கண்டுபிடிக்காத குற்றவாளிய கண்டுபிடிக்க கூட வாய்ப்பு உண்டுங்க. அப்படி 30 வருஷத்துக்கு முன்னால ஒரு வீட்டுல மர்மமா நடந்த கொலை கேஸ இப்ப லைவ் ஷோல இன்வெஸ்டிகேட் பண்ண போறாங்க. இது மூலமா உண்மையான கொலையாளி கிடைச்சாங்களா, கொலையோட மோட்டிவ் என்ன, கொலை எப்படி நடந்துச்சுன்றத அப்படியே நம்ம சிலுத்து போற மாதிரி ஒரு ட்விஸ்டோட சொல்லிருக்கிறதாங்க படத்தோட கதை. எல்லா டெஸ்ட் மாதிரி இதுவும் நமக்கு ஒரு டெஸ்ட் தான். இதுல நம்ம பாஸ் ஆக போறோமா ஃபெயில் ஆக போறோமா, வாங்க அதுக்கு முன்னால வீடியோக்குள்ள போய் கொஸ்டின் பேப்பர் என்னன்னு ஃபர்ஸ்ட் பாப்போம். அதுக்கு முன்னால நம்ம சீரிஸ் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சீரிஸ் மேல விருப்பம் உள்ளவங்க சேனலை ஃபாலோ பண்ணி வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இந்த படத்தை ஓபன் பண்ணா ஹால் இல்லாத ஒரு தனியான பங்களா வீடு. அங்க தனக்குன்னு ஒரு போட்டோ ஷூட் குரூப் வச்சுக்கிட்டு ட்ரூ கிரைம் பாட்காஸ்ட் சேனல் நடத்தக்கூடிய படத்தோட ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க பேசுறத அவங்க சேனல்ல லைவா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்ல வருது, மக்களே நீங்க வரலாற்றை புரட்டி பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணப்பட்ட கேஸை விட அன்சால்வ்டு கேஸுக்கு தான் எப்பவுமே மவுஸ் அதிகம். சால்வ் பண்ணப்பட்ட கேஸ ஒரு கட்டத்துக்கு மேல மறந்துடுவாங்கல்ல, ஆனா அன்சால்வ்டு கேஸை தான் மக்கள் எப்பவுமே ஞாபகம் வச்சிருப்பாங்க, அதை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கேசஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த ஜோடியாக், பிளாக் டாலியா, அந்த கேஸ்ல எல்லாம் கொலைகாரன் யாருன்னு தெரியவே தெரியாது. அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம த பேலன்ஸ்டு மர்டர்ன்ற 30 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு அன்சால்வ்டு கேஸ இந்த லைவ் ஷோல பிரிச்சு மேய போற மக்களே. கேஸோட டீடைல்னு பாத்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு முன்னால இப்ப நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்க இந்த வீட்ல ஒரு ஃபேமஸான ஹாரர் புக்ஸ் எல்லாம் எழுதுற ரைட்டர், அவரோட ஒர்க்கிங் டேபிள்ல எந்த வெப்பனால அவர் குத்தி கொலை பண்ணாங்கன்னு தெரியல, மர்டர் வெப்பன் கிடைக்கல. ஆனா அந்த வெப்பனால 87 தடவை குத்தியா அவரை கொன்னு இருக்காங்க. சம்பவம் நடந்த அதே நாள் அன்னைக்கு அவர் பையனும் இறந்துட்டானா. ஃபேமிலியில இவங்க 2 பேர் மட்டும் இல்லாம ரைட்டரோட மனைவியும் இருந்திருக்காங்க. அவங்க ஒரு மெஜிஷியன், மேஜிக் வேலை மட்டும் இல்லாம அந்த அம்மா சூனியக்கார வேலை எல்லாம் பாக்குமா. இப்படி அந்த கேஸை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோவை கொடுத்துட்டுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம அந்த கேஸை அலசி ஆராய போறோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க மக்களே அப்படின்னு ப்ரீவியூ வீடியோ முடிச்ச கையோட ஹீரோ ஹீரோயினுக்குள்ள ஒரு டிஸ்கஷன். இந்த ரைட்டரோட மனைவின்னு 2 பேரை பத்தி சொல்லியிருந்தாங்கல்ல, அவங்க 2 பேரும் அவங்க ஒன்னா வாழ்ந்த டைம்ல மாறி மாறி காதல் கடிதம்லாம் எழுதிருக்காங்க. ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஹீரோயின் அதை உட்காந்து படிக்கிறா. இந்த பக்கம் ஹீரோவுக்கோ உள்ள ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு. புரியுது ஜி, பல வருஷம் உழைப்புக்கு அப்புறம் இந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு, அதை சொதப்பிடுவோமா இல்லையான்னு தானே யோசிக்கிற, அதெல்லாம் நீ மாஸ் பண்றோடா, தைரியமா ரெண்டு ஹீரோயின் நம்பிக்கை கொடுக்குறா. அடையம் பயம் அது மட்டும் இல்லம்மா, நம்ம பேச போற கதையில ஒரு மெஜிஷியன் கேரக்டர் இருக்குன்னதும் நம்மளும் ஷோல நடுவுல மேஜிக் பண்ணாதான் நல்லா இருக்கும்னு அந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்ட. கையில மருந்தெல்லாம் வச்சு சொடக்கு போட்டாலே பேப்பர் எரிக்கிற மாதிரி ஒரு வித்தியை பண்ணுன்ற, கையில இந்த மருந்தெல்லாம் வச்சு பண்றதுக்கு அல்லா இருக்குமா, அதுவும் எரிக்க போற பேப்பர் சாஃப்டான பேப்பர், அதை பிளாஷ் பேப்பர்னு சொல்லுவாங்க. எங்க அதை எரிக்க போய் நானும் கூட சேர்ந்து எரிஞ்சிட்டேனா அப்படின்னு ஹீரோ பயப்பட, அட கூட நான் தான் இருக்கேன்லடா, ஒன்னும் ஆகாது, நம்மளோட பல வருஷ கனவு இந்த ப்ராஜெக்ட், நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை முடிக்கிறோம் சரியா அப்படின்னு பேசிக்கிட்டே ரைட்டர் பொண்டாட்டியும் மாறி மாறி லெட்டர் எழுதிக்கிட்டாங்கல்ல. அதை கையில வச்சிருந்த ஹீரோயின் நாங்க எரிஞ்சிட்டு இருக்க நெருப்பு கிட்ட எடுத்துட்டு போறா. எம்மா நீ ஆரம்பிக்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிருவ போல, பாத்துமா லெட்டர் நெருப்புல விழுந்துற போது, வாமா ஷோ ஆரம்பிப்போன்னு கேமரா கிட்ட வந்ததும் அந்த டைம்ல இந்த கேஸை விசாரிச்ச இன்ஸ்பெக்டர் அங்க வராரு. இவரை தான் இன்டர்வியூ எடுக்க போறாங்க. அதுதான் ஷோவோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டும். ஷோ ஆரம்பிக்குதுங்க. இதுல ஹீரோயினுக்குள்ளேயே ஒரு போட்டி, ஷோல யாரு முந்திக்கிட்டு பேசுறது, யாரு மக்கள் கிட்ட ஸ்கோர் பண்ண போறதுன்னு. இது அவங்க 2 பேரோட முகாமைப்பையும் நடவடிக்கையும் பார்த்தாலே நமக்கு தெரியுதா. ஷோ ஸ்டார்ட் ஆனதும், வணக்கம் இன்ஸ்பெக்டர், ஹால் பார்க்க நல்லா ஹோலி பண்டிகைக்கு சுட்ட ஹோல்ஸ் இல்லாத வடை மாதிரி இருந்துகிட்டு, அது எப்படி இன்ஸ்பெக்டர் 30 வருஷத்துக்கு முன்னால அப்பதான் நீங்க போலீஸ் போர்ஸ்ல புதுசா ஜாயினே பண்ணீங்க, இவ்வளவு பெரிய கேஸ் உங்கள்ட்ட எப்படி கொடுத்தாங்க, நீங்க எப்படி கேஸ தலைமை தாங்கி நடத்துனீங்கன்னு ஹீரோவோட முதல் கேள்வி. அது நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா தம்பிடோ, இந்த கேஸையே ஒரு புதரான கேஸ். ரைட்டர் அவர் எழுதின ஹாரர் புத்தகங்கள்ல எப்படியெல்லாம் கொலை நடக்கும்னு எழுதியிருக்காரோ அதை விட கொடூரமா அவரையே கொண்டிருக்காங்க. வீட்டுக்கு வெளியே ஒரு ட்ரம்ல எரிஞ்சிட்டு இருந்த நெருப்புல ரைட்டர் பையனோட டிஎன்ஏ கிடைக்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அதே இடத்துல யாரோ ஒரு ஆளோட பூட் பிரிண்டும் கிடைச்சது. அதை தேடி போனாலும் எந்த லீடும் கிடைக்கல. இப்படி எங்க சுத்தினாலும் கேட்டு போட்டிருக்க ஒரு கேஸ யார் எடுப்பா, நான் தான் இழிச்சவாயன்னு ஏன் தலையில கட்டாங்க. எல்லாம் விதின்னு காண்டான இன்ஸ்பெக்டர் இதுக்கப்புறம் தான் கேஸுக்குள்ளேயே போறாரு. இன்ஸ்பெக்டரோட சந்தேகம் ரைட்டரோட பொண்டாட்டி தான் இந்த கொலையை பண்ணிருப்பாங்கன்னுங்க. இன்ஸ்பெக்டர் கதையை சொல்ல ஆரம்பிக்கும் போதே ஏற்கனவே ஹீரோயின் 2 பேரும் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன், சாட்சிகள் சொன்ன விஷயம், இதை வச்சு 30 வருஷத்துக்கு முன்னால ரைட்டர் பொண்டாட்டியோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ அதை இவங்களே நடிச்சு ஒரு கோப்பு காட்சியா வீடியோவா ரெடி பண்ணிருக்காங்க. சோ இன்ஸ்பெக்டரோட கதை இவங்க நடிச்ச வீடியோவா ஓடுது.
ஸ்டார்டிங்ல ரைட்டர் பொண்டாட்டி ரெண்டு பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்க மாதிரி தெரியலங்க. லவ்வபிளான கணவன் மனைவியா தான் இருக்காங்க. காலையில ரைட்டர் பொண்டாட்டி ரைட்டருக்காக பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி கொடுக்குறா. அதை சாப்பிட்டு 2-3 காதல் வசனத்தை போட்டு ரைட்டர் புக் எழுத ரூமுக்குள்ள போறாரா. அப்ப இவங்க பையன் ரைட்டர் பொண்டாட்டி மெஜிஷியன்றதுனால பையனுக்குமே 1-2 வித்தையே கத்து கொடுத்துட்டு இருக்கா. அவன் நேற்று நைட்டு கத்துக்கிட்ட ஒரு மேஜிக் ட்ரிக்க ரைட்டர் பொண்டாட்டி கிட்ட பண்ணி காட்டிட்டு, மாமா நானும் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன், அந்த பாக்ஸ் மேஜிக் ட்ரிக்க பண்றேனேமா ப்ளீஸ் மான்னு கேக்குறான். தம்பி அந்த பாக்ஸ்ல கத்திலாம் இருக்கும், அதை பண்ற அளவுக்கு உனக்கு இன்னும் வயசு வரல, பொறுமையா இரு, அம்மா சொல்றேன் அப்படின்னு ரைட்டர் பொண்டாட்டி இங்க பேசிட்டு இருக்கப்போ ரூமுக்குள்ள போன ரைட்டருக்கு என்ன பிரச்சனையோ அந்த ஆள் உள்ள இருந்து ஒன்னு கத்துறான். செத்த நேரம் கழிச்சு வெளியே வந்தா கையில வச்சிருந்த காஃபி மேல கொட்டிடுச்சான். அதுக்கு அந்த ஆர்ப்பாட்டம். இதோட ரைட்டர் பேசுறத பாத்தீங்கன்னா விட்டு கொடுக்குற மனப்போக்கே அந்த ஆளுக்கு இருக்க மாதிரி தெரியல. எல்லாரும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும், நம்ம சொல்றத மட்டும் தான் கேட்கணும்ன்ற மாதிரி தான் அந்த ஆள் பேச்சு இருக்கு. இது மட்டும் இல்லாம பொண்டாட்டிக்கான டைம் ரைட்டர் ஒதுக்கவே இல்ல போலங்க. எப்ப பாரு புக் எழுதணும்னு அதையே தான் பிடிச்சி தொங்கிட்டு இருந்திருக்கான். இது போக போக ரைட்டர் பொண்டாட்டிக்கு எப்படி ஆயிட்டு இருக்கு, என்ன நம்ம ஒரு சூழல்ல மாட்டிக்கிட்டோம், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற லவ்வும் நம்ம புருஷன்கிட்ட இருந்து கிடைக்க மாட்டேங்குது, பையனை பார்த்துக்கிட்டு வீடே கதின்னு கிடைக்கிற ஒரு அடிமை பெண் ஆயிட்டமே நம்ம அப்படின்னு ஃபேமிலி மேல கொஞ்சம் கொஞ்சமா வெறுப்ப வர வச்சிருக்குங்க. சரி லவ் கிடைக்கல அதான பிரச்சனை, சம்பந்தப்பட்ட கணவன்ட்டே போய் அதை பேசிட்டா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருக்குமே. அதை நினைச்சு ரைட்டர் பொண்டாட்டி பேச போனாலும் நல்லா நிரந்தர துரந்தர கெட்டப்ல இருக்கான்ல ரைட்டர், எங்க காது குத்தி கேக்குறான். பொண்டாட்டி என்ன சொல்ல வரான்னு கேட்கல. பதிலுக்கு ரைட்டர் உனக்காக கிஃப்ட் ஒன்று வாங்கி வச்சிருக்கேன்னு கிஃப்ட் ஒன்று எடுத்து கொடுத்து அதை ஓபன் பண்ணா அதுல இருக்கிறதும் இவன் எழுதி பப்ளிஷ் ஆன ஒரு புக்கு தாங்க. அதுல இவங்க லைஃப் ஸ்டோரியையும் இவங்க லவ்வையும் தான் கதையா எழுதிருக்கானா. லவ்வே கிடைக்கலன்னா இங்க அவ கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கா. அப்புறம் இதை கிஃப்டா கொடுத்ததுல அவளுக்கு என்னங்க சந்தோஷம் வந்துட போது, ஆத்திரம் தாங்கல. இது ஒரு பக்கமா ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்தோம்ல ரைட்டரும் அவன் பொண்டாட்டியும் மாறி மாறி அவங்களுக்கு எழுதிக்கிட்ட லெட்டர்லாம் ஹீரோயின் படிச்சுட்டு இருந்தாலே. அந்த கதைக்கு வந்தா அது இவங்களுக்குள்ள ஒரு ரூல்ஸ் தான். வாரம் சண்டே வந்துருச்சுன்னா புருஷனுக்கு பொண்டாட்டியும் பொண்டாட்டிக்கு புருஷனும் மாறி மாறி காதல் கடிதம் எழுதிப்பாங்க. அதுல கூடங்க ரைட்டர் பொண்டாட்டிக்காக எழுதின லெட்டர்னு பார்த்தா 300-350 இருக்கு. ஆனா பொண்டாட்டி ரைட்டருக்காக எழுதின லெட்டர்னு பார்த்தா வெறும் 200 தான் இருக்கு. சோ நடக்கிற விஷயங்கள்னால ரைட்டர் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் கொஞ்சமா காதல் குறைஞ்சி காதல் கடிதம் எழுதுறதையே நிறுத்திட்டு இருக்கா. ஏங்க லெட்டர் எழுதலன்ற ஒரு காரணமாங்க அவளை கொலைகாரின்னு காட்டுது. இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையேன்னு பிரசன்ட்ல ஹீரோயின் சொல்றப்போ அடுத்து இன்ஸ்பெக்டர் போறது கிரைம் சீனுக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரைட்டர் அவர் ஒர்க் பண்ற டேபிள்ல உட்கார வச்சு 87 தடவை கேதாலியே குத்தி கொண்டு இருக்காங்க. பாடி எக்ஸாமின் பண்றப்போ ரைட்டரோட ரைட் சைடு கையில மெஜிஷியன்லாம் அவங்களோட ட்ரிக்ஸுக்காக ஒரு வித ஆசிடை யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆசிடோட சாம்பிள் கிடைச்சிருக்கு. இன்ஸ்பெக்டர் அந்த ரூமுக்குள்ள போறப்போ மியூசிக் பிளேயர்ல பாட்டு செம்ம சவுண்டா ஓடிட்டு இருக்கு. எப்பவுமே பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை செய்யறது தான் ரைட்டரோட வழக்கம். எப்படியோ ரைட்டர் பொண்டாட்டி அவளோட மேஜிக் ட்ரிக்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ற ஆசிட் சாம்பிள் ரைட்டர் கையில கிடைச்சிருக்கா. இந்த டைம்ல எல்லாம் ரைட்டர் பொண்டாட்டி வீட்லயே இல்ல, ஒரு ஷோ பண்றதுக்காக வெளியே போயிட்டாலாம். பட் அவ வீட்டுக்கு வந்ததும் அவ உடம்புலயோ அவ ட்ரெஸ்லயோ இந்த கெமிக்கலோட சாம்பிள் இருக்கான்னு செக் பண்ணா இல்ல, ரைட்டரோட பாடியில சாம்பிள் இருக்கு. ஒருவேளை பொண்டாட்டி ரைட்டரை கொண்டு இருந்தா அவ உடம்புலயும் அந்த ஆசிட் சாம்பிள் இருந்திருக்கணும்ல. இல்ல, இதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு ட்ரம்ல எரிஞ்சிட்டு இருக்க நெருப்பை பார்த்தா அதுல இவங்க பையனோட ட்ரெஸ், அவன் திங்ஸ், அவன் டிஎன்ஏ எல்லாம் கிடைச்சிருக்கு. அதே இடத்துல வேற ஒரு ஆளோட பூட் பிரிண்டும் கிடைக்க. இது எல்லாத்துக்கும் மேலங்க ரைட்டர் லாஸ்டா அவன் மனைவி எப்படி பட்டவன்றத ஒரு கதையா எழுதிருக்கான். அந்த கதை ஸ்கிரிப்ட் பாதி எரிஞ்ச நிலைமையில கிடைச்சிருக்கு. சரிப்பா, இன்ஸ்பெக்டர் சந்தேகப்படுற மாதிரி ரைட்டரோட பொண்டாட்டி தான் இந்த லைஃப் பிடிக்காம புருஷனையும் புள்ளையும் கொண்டுட்டு இந்த லைஃபை விட்டு வெளியே வர நினைச்சானே வச்சுப்போம். பட் ரைட்டர் எழுதின புக்கை பார்த்தாலே இவ எவ்வளவு பெரிய சூனியக்காரின்னு தெரிஞ்சிடும்ல. அப்ப இவ்வளவு தெளிவா 2 பேரை கொண்டு இருந்தானா அதே தெளிவோட அந்த புக்கையும் எரிச்சிருக்கணும் தானே. ஏன் இருக்கல, மாட்டி போன்னு தெரிஞ்சும் எப்படி அந்த புக்காவை விட்டுருப்பா. சோ அவதான் கொலைகாரின்றதுக்கு ஆதாரம் இல்ல. இது இன்ஸ்பெக்டரோட கணிப்பு. அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் கதையை சொல்லி முடிச்சிட்டாரா. ஷோவுக்கு நடுவுல பிரேக்கப் போட்டா ஹீரோயினுக்குள்ள கலவரம். நான் ஒத்துக்கிறேமா, இந்த கேஸ் உன்னோட ஐடியா தான். கேஸ் சம்பந்தமா நீ நிறைய இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணிருக்க. ஆனா அது என்ன, கோப்பு காட்சியில வாசின் மட்டும் அதிகமா வருது. ரைட்டர் பொண்டாட்டி பையன்கிட்ட பேசிட்டு இருக்கப்போ ரைட்டர் உள்ள போய் காஃபி கப்பா மேல கொட்டிக்கிறதெல்லாம் நான் நடிச்சு சீனா எடுத்தோம்ல, அதெல்லாம் அதுல சேர்க்கவே இல்ல. ஒரு பக்கம் ஃபீலிங்ஸை காட்டாம நீ நடிச்ச அந்த கேரக்டரோட ஃபீலிங்ஸை மட்டும் காட்டிட்டு இருக்க. நானும் ஆரம்பத்துல இருந்து பாக்குறேன். ஷோ நடக்கும் போது என்ன பேசவும் விட மாட்ற. நீயும் நானும் சேர்ந்து சமமா இதுல வேலை செய்யணும்னு எனக்கு ஆசை. ஆனா வாசம் அப்படி இருக்க மாதிரி தெரியலையே. நீ மட்டும் தான் எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கிற. அப்படியே நம்ம கதை இப்ப அந்த ரைட்டர் பொண்டாட்டியோட கதை மாதிரி இருக்கு. அவங்க தான் பாவம் கஷ்டமான வாழ்க்கையில இருந்து வெளியே வர தேவையில்லாம ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள கொன்னுக்கிட்டாங்க. நமக்கு அந்த பிரச்சனை வேணாமா? டேய் ஹைபிரிட் அம்புலி மாமா, இப்ப என்னடா ஆச்சுன்னு பிரேக்கப் வரைக்கும் போற? உனக்கு என்ன இப்ப இந்த ஷோ நீ பண்ணுமா? தாராளமா பண்ணு, நான் சைட்ல ஒரு ஆளா உட்காந்துக்கிறேன். அதுக்காகலாமா பிரேக்கப்னு ஹீரோயின் சொல்றா. இது ஒண்ணு மட்டும் இல்லம்மா, இதெல்லாம் சொல்லி புரியுற விஷயமும் இல்ல. நம்ம இந்த ஷோ வரைக்கும் ஒன்னா இருப்போம். அப்புறம் நீ உன் வழியை பாரு, நான் என் வழியை பாத்துக்கிறேன். இப்படின்னு ஹீரோ எடுத்த முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினும் என்னடா திடீர்னு இப்படி சொல்லிட்டேன்னு வாயிலையும் வயிற்றுலயும் அடிச்சுக்கிட்டு அழுவுறா. அப்படி வந்த கோவத்துல ஒரு புக்கை தூக்கி அங்க இருக்க புக் செல்ஃப்ல அடிக்கும் போது
செல்ஃபுக்கு பின்னால ரகசிய இடம் ஒண்ணு இருக்க மாதிரி சின்னதா கேப் ஒண்ணு தெரியுதுங்க. அதுவும் வெளியே மின்னல் அடிக்குதா? மின்னல் அடிக்கிறதுனால வர ஷேடோனால புக் செல்ஃபுக்கு பின்னால ஒரு ரூம் இருக்குன்றது கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. பட் ஹீரோயின் ஷெல்ஃபை ஓபன் பண்ணி அந்த பக்கம் போறதுக்குள்ள அடுத்த லைவ் ஆரம்பிக்கிறதுக்கான டைம் வந்துடுச்சு. பட்ட கஷ்டமே இந்த ஷோக்காக தானே, அதை பண்ணாம விட்டா எப்படி? ஹீரோயின் 2 பேரும் கன்வின்ஸ் ஆகி கீழே வராங்க. இந்த வாட்டி அவங்க இன்டர்வியூ எடுக்க போறது 30 வருஷத்துக்கு முன்னால இந்த வீட்டுல தோட்டக்காரனா வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு ஆளு. அந்த டைம் தோட்டக்காரனுக்கு பருவ வயசு, இப்ப வயசான ஆளா மாறி இருப்பாரு இல்லையா? சோ தோட்டக்காரனோட இன்டர்வியூ ஆரம்பிச்சதும் இது வரைக்கும் நம்ம ரைட்டர் பொண்டாட்டியோட கேரக்டரை எப்படி பார்த்தோமோ அந்த கதையே தலைகீழா மாறுதுங்க. ஏன்னா தோட்டக்காரன் சொல்ற கதையில ரைட்டர் புக் எழுதணும்னு சைக்கோவா இருந்திருக்கான். அவன் எவ்வளவு சைக்கோவா இருந்தாலும் நான் அவனை லவ் பண்றேன், அந்த லவ் விட்டு கொடுக்க முடியாது. அவன் எப்படி இருந்தாலும் நான் அவன் கூட தான் இருப்பேன், நான் அவனை லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன்னு ரைட்டர் பொண்டாட்டி ஸ்ட்ராங்கா இருந்து அதுக்கு முயற்சி பண்ணிருக்கா. ஆனா ரைட்டர் எந்த ஒரு பாயிண்ட்லயும் அதுக்கான இடத்த கொடுக்கவே இல்லை. இன்ஸ்பெக்டர் வந்து பேசும்போது அப்ப நம்ம பார்த்த கோப்பு காட்சியோட ஆரம்பத்துல ரைட்டர் பொண்டாட்டி காலங்காத்தால பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியா பேசிட்டு இருந்தாங்கல்ல, அதே இடத்துல தோட்டக்காரனும் இருந்திருக்காங்க. இப்ப இவன் சொல்ற கதையிலயோ நான் உனக்கு சாப்பாடு பண்ணி தரேன்னு ரைட்டர் பொண்டாட்டி அன்பா கேட்டிருக்கா. பட் ரைட்டர் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், எனக்கு புக் எழுதுறது தான் முக்கியம், அதுக்கு நான் பசியோட இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு உதாசனை பத்தி பேசிட்டு ஏஞ்சி நடந்து போறப்போ ரைட்டரோட கையெல்லாம் கடன்னு வைப்ரேட் ஆகுதுங்க. இதுக்கப்புறம் ரைட்டர் அவன் பொண்டாட்டிக்கு புக் ஒன்னு கிஃப்டா கொடுத்த மாதிரி பாத்துருந்தோம்ல, அந்த சீனுக்கு போனா ஆக்சுவலா புக்கை கிஃப்டா கொடுத்தது ரைட்டர் இல்ல, ரைட்டர் பொண்டாட்டி தான் ரைட்டருக்கு அதை கிஃப்டா கொடுத்துருக்கா. உன் புக் இன்னைக்கு தான் பப்ளிஷ் ஆச்சு, முதல் வேலையா அதை உனக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வாசியா புக்கை கொடுத்தா அதை வாங்கி தூக்கி போட்ட ரைட்டர், ஓ நான் அந்த புக்ல கதையை நல்லா எழுதல, இது என்னோட ஃபெயிலியர் மாடல்னு கிஃப்ட் வாங்கி கொடுத்து சொல்லாம சொல்றியா அப்படின்னு இந்த பஞ்ச பைத்தியம் நடக்கிற எல்லாத்தையும் தப்பாவே தாங்க புரிஞ்சுக்கிறான். அந்த பொண்ணு எவ்வளவு நாள் தான் பொறுப்பா? போக போக வெறியின் உச்சத்துக்கே போனவன் டென்ஷன் ஆகிறப்பலாம் இங்க இருக்கான்ல தோட்டக்காரன், அவங்கிட்ட தான் தனியா பேசி புலம்பி அழுவா. இந்த வீட்டு பேஸ்மெண்ட்ல ரகசியமான ஒரு இடம் இருக்கு. ஒரு நாள் ரைட்டரோட பொண்டாட்டியும் தோட்டக்காரனும் பேஸ்மெண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்கப்போ எதிர்பாராத விதமா அங்க ரைட்டர் வந்திருக்கான். யாரோ நடந்து வர சவுண்ட் கேட்டதுமே தோட்டக்காரன் படிக்கட்டுக்கு அடியில போய் ஒளிஞ்சுக்கிட்டான். ரைட்டர் தான் ஒரு சரித்திர சைக்கோவா இருக்கானே, பொண்டாட்டி தோட்டக்காரன் கூட ஃப்ரெண்டா பேசினாலும் அதை தப்பா நினைச்சுக்கிட்டு அவன் உள்ள பூந்து ஊடு கட்டானா. சோ இப்படி போயிட்டு இருந்திருக்கா. கொலை நடந்த அன்னைக்கு நைட்டுங்க ரைட்டர் பொண்டாட்டிக்கு 7 வருஷத்துக்கு அப்புறம் மேஜிக் ஷோவை ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பையன் புருஷன் 2 பேருக்கும் பாய போட்டு கிளம்பிட்டா. நைட்டு இது நடக்கிறதுக்கு முன்னாலேயே தோட்டக்காரன் சாயந்தரமே வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டான். நைட்டு ரைட்டர் பொண்டாட்டி மேஜிக் ஷோக்கா கிளம்பி போனதும் ரைட்டரோட பையன் 2 பேரும் யாரோ கொடூரமா கொன்னு இருக்காங்க. சோ தோட்டக்காரனோட கதைப்படி ரைட்டர் பொண்டாட்டி இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லன்றான். அவ கொலை பண்ணாலா இல்லையான்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த கேஸ்ல முக்கியமான முதல் சஸ்பெக்டே நீங்க தான். ஏன்னா ரைட்டர் பையனோட திங்ஸ் எல்லாம் எந்த ட்ரம்ல எரிஞ்சதோ அங்க ஒரு ஃபுட் பிரிண்ட் கிடைச்சது இல்ல, அந்த பூட்டு நீங்க யூஸ் பண்ற பூட்டு தானே. சோ போலீஸ் உங்களை சந்தேகப்பட்டிருக்கல, பூட் பிரிண்ட் எப்படி வந்துச்சுன்னு ஹீரோ லைவ் ஷோல கேக்குறாரு. நான் அதை அப்பவே போலீஸ்ட சொல்லிட்டேனேங்க, நான் வேலை செய்யறப்ப மட்டும்தான் அந்த பூட்டை யூஸ் பண்ணுவேன், எப்பெல்லாம் வேலையை முடிச்சுட்டு போறனோ அப்பெல்லாம் அதை கழட்டி வச்சுட்டு வீட்டுக்கு வேற செருப்பு தான் போட்டு போவேன். நான் பூட்டை கழட்டி வச்சுட்டு போனேன், அதை எடுத்து யார் போட்டாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதை தோட்டக்காரன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஹீரோ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம அந்த ஆள் மாட்டுக்கு என்னமோ அடுக்குறான். ஆக ரைட்டருக்கு தெரியாம அவன் பொண்டாட்டியோட நீ தொடர்புல இருந்திருக்க, நீ சொல்லலாம் அதை நட்புன்னு, ஆனா உங்களுக்குள்ள நட்பை மீறிய உறவு இருந்திருக்கு தானே. இதுல ரைட்டர் பொண்டாட்டி பிரெக்னென்ட் ஆகி அவளுக்கு ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு தானே அப்படின்னு ஹீரோ புதுசா அள்ளி போட பக்கத்துல இருந்த ஹீரோயின் மெர்சல் ஆயிடுறா. டேய் கல்லு உப்புல பல்லு விளக்குற கப்பீஸ், செத்த சும்மாடுறா, நீ ஷோவையே முடிச்சு விட்டுருவ போல அப்படின்னு ஹீரோ வேகமா வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் பிரேக்க போட்டுறா. இந்த காட்டிட்டான்ல, அவனை நம்பி நீ ஷோ பண்றான்னு சொன்னதுக்கு அவனால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டான். போதுஞ்சி நீ சொன்னதான் கரெக்ட், நம்ம 2 பேரும் டூ விட்டுக்கலாம், ஆனா ஷோ முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம், இப்பவே நான் அவன் பேச்சுக்கா, நீ கிளம்பி போடா எப்பா, ஷோவை நானே பாத்துக்கிறேன். இப்ப ஹீரோயின் சரவெடிய போடுறா. அப்படியெல்லாம் போக முடியாதுமா, இந்த ஷோல என்னோட பங்கும் இருக்கு, இது நம்ம ஷோ, இந்த ஷோவை நான் முடிச்சிட்டு தான் போவேன்னு ஹீரோ அடம் பிடிக்க. சார் நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், நான் உங்களை ஞாபகப்படுத்துறேன், இது நம்ம ஷோ இல்ல ஏன் ஷோ, ஷோவுக்காக எல்லாத்தையும் பண்ணது நானு, உன்னை லவ் பண்ணன்ற ஒரே காரணத்துக்காக இந்த ஷோல என்னையும் ஒரு பார்ட்டா சேர்த்துக்கோன்னு நீ கெஞ்சினதுக்காக உன்னை அதுல சேர்த்தேன். இருக்க இடம் கொடுத்தா படுக்க மடங்கிற கதையா, இப்ப ஷோவை நம்மளது நீ உள்ள சேர்ந்துக்கிறியா? வேணவே வேணாம், என் ஷோவை நானே பாத்துக்கிறேன், நீ கிளம்புன்னு ஹீரோ வெளியே தள்ளி கதவை சாத்திட்டா. அடுத்து ஹீரோவோட கெஸ்ஸிங் எல்லாம் ஒன்னும் தப்பு இல்லைங்க. அதாவது தோட்டக்காரனுக்கும் ரைட்டர் பொண்டாட்டிக்கும் தொடர்பு இருந்து அதுல ஒரு குழந்தை பிறந்திருக்கும்னு ஹீரோ சொன்னார் இல்ல, 100% கரெக்ட். அப்படி பிறந்த ஒரு பொண்ணு இருக்கா, அவளதான் இப்ப 3ஆவதா இன்டர்வியூ எடுக்க போறாங்க. ஏற்கனவே எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கிறதுனால பொண்ணு இருக்குன்ற கதை ஆல்ரெடி ஹீரோவுக்கு தெரியும் தானே. என்ன தெரிஞ்ச விஷயத்த வெளிப்படையா சொல்லாமா? இன்டர்வியூ கொடுக்க வரவங்களோட பர்சனல் விஷயங்கள் பாதுகாக்க பண்ணும்ல, அதை லைவ் ஷோல ஹீரோ லூஸ் டாக்கா விட்டதுதான் தப்பு. பிளஸ் தோட்டக்காரனுக்கும் ரைட்டர் பொண்டாட்டிக்கும் பொண்ணே பிறந்திருந்தாலும் தோட்டக்காரன் அவங்க கூடலாம் இல்ல, ரைட்டர் பொண்டாட்டி பொண்ணோட மட்டும்தான் தனியா வாழ்ந்திருக்கா. சோ தோட்டக்காரன் நம்ம கூட ஒரு அப்பாவா இல்லன்னு அந்த பொண்ணுக்கு கோவம், அதை தோட்டக்காரன் மேல இப்ப காட்டிட்டு இன்டர்வியூல உட்கார
வர்றா. 30 வருஷத்துக்கு முன்னால நடந்த சம்பவத்தெல்லாங்க ரைட்டர் பொண்டாட்டி பொண்ணுகிட்ட சொல்லி அதை வச்சு இந்த பொண்ணு ஒரு புக் எழுதிருக்கா. அடுத்த மாசம் அந்த புக் ரிலீஸ் ஆக போதான். சோ லைவ் ஷோ ஆரம்பிச்சதும் இவ எழுதின புக்குக்கு ஓசியிலேயே ப்ரமோஷன் தேடிக்க அது போனா போயிட்டு போகுது, நீ கதையை சொல்லு, எனக்கு அதான் முக்கியம்னு ஹீரோயின் கேட்டதோட கதை ஸ்டார்ட். ரைட்டர் பொண்டாட்டி இப்போ உயிரோட இல்லைங்க, 4 வருஷத்துக்கு முன்னாலேயே கேன்சர்னால இறந்துட்டாங்க. இப்போ இந்த பொண்ணு சொல்ல போற கதையெல்லாம் ரைட்டர் பொண்டாட்டி சொன்னதை வச்சு இவ புக்ல என்ன எழுதிருக்காலோ அந்த கதைகள் தான். மறுபடியும் புக்கை கிஃப்டா கொடுக்குற சீனு. இவ சொல்ற கதையில புக்கை கிஃப்டா கொடுக்கறது ரைட்டர் அவன் பொண்டாட்டிக்கு. பட் அவ ஏற்கனவே கோவத்துல இருந்ததுனால உன்னால என் வாழ்க்கையே எம்டி ஆயிடுச்சுரா, நானும் அதை சரி பண்ணலான்னு பார்த்து தோத்துட்டேன், வேணாம் நான் உன்னை விட்டு போறேன், இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலான்னு சொல்லியிருக்கா. ஆனா ரைட்டர் விட்டானா? வாரம் 2 பேரும் மாறி மாறி லெட்டர் எழுதிப்பாங்கல்ல, அந்த லெட்டர்லாம் எடுத்துட்டு வந்து பொண்டாட்டிகிட்ட காட்டி, நீதானமா எனக்கு லெட்டர் எழுதிருக்க, எனக்கு உன்கிட்ட பிடிச்சதே உன்னோட வேலை தான், என்னைக்கும் அந்த வேலையை விட்டுறாத, வேலையை சிறப்பா பண்ணி மேலும் மேலும் மேல போயிட்டு இருக்க, வாழ்த்துக்கள்னு. இப்ப என்னடா நான் அந்த வேலையை பண்றேன்னு தான் நீ எனக்கு குறையே சொல்ற, நான் என்ன பண்ணேன்னு அவன் கேட்க, அப்போ ரைட்டர் பொண்டாட்டிக்கு சரி வரல, அந்த வாழ்க்கை பிடிக்கல. அந்த டைம்ல தான் 7 வருஷத்துக்கு அப்புறம் மேஜிக் ஷோ பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கா. புருஷங்கிட்டையும் பையன்கிட்டையும் பாய புரட்டி கிளம்புறாளா. அது வரைக்கும் நமக்கு தெரியும், நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் நமக்கு தெரியாம நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, மேஜிக் ஷோ முடிஞ்ச கையோட வீட்டுக்கு வந்து பொட்டி படிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு ரைட்டர் பொண்டாட்டி வீட்டை விட்டே போற மாதிரி இருந்திருக்கு. ரகசிய பேஸ்மெண்ட்ல பொட்டியை வச்சிருந்திருக்கா. பட் அவ போனதும் ரைட்டர் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போய் அவ ஒளிச்சு வச்சிருக்க பெட்டியை எடுத்து பார்த்துட்டாங்க. அப்புறம் என்ன, பொண்டாட்டி நம்மளை விட்டு போறாளேன்னு கோவம். வெளியே ட்ரம்ல எரிஞ்சிட்டு இருக்க நெருப்புல அந்த சூட் கேஸை போட்டு கொளுத்துனவன் உள்ள இருக்க இவன் பையனை கூட்டிட்டு போயிட்டு, உனக்கு உன் அம்மானா ரொம்ப பிடிக்கும்ல, உன் அம்மா எப்படிப்பட்டவன் அவர் புக்கை எழுதிருக்கேன், அந்த புக்கை படி, அதுக்கப்புறம் உன் அம்மா யாருன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு அந்த பையனை கட்டாயப்பட்டு உட்கார வச்சிருக்கான். சின்ன பையனுக்கோ அதை படிக்க விருப்பம் இல்ல. ரைட்டர் இந்த பக்கமா திரும்பி உட்காந்துருக்கும் போது ஆளை விடுறான அந்த பையன் ரூம்ல இருந்து தலை தெறிக்க ஓட ஒரு படிக்கட்டுல கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து இறந்து போயிட்டான். பையன் சாவ மறைக்க நினைச்ச ரைட்டர் அவன் பாடியை எங்கேயோ பதிக்கிட்டு அவன் திங்ஸ் எல்லாம் ட்ரம்ல போட்டு எரிச்சதுக்கு அப்புறம் அங்க தோட்டக்காரன் வச்சிருந்த ஷூவை ரைட்டர் காலில் போட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு ரைட்டரோட டேபிள்ல லெட்டரை ஓபன் பண்றதுக்காக ஒரு கத்தி இருக்கும், அந்த கத்தியில தன்னைத்தானே ஊத்திக்கிட்டு செத்துட்டானா. இப்படி ஒரு கதையை சொன்னா நீங்க நம்புவீங்களா, நான் நம்புவேனா? பச்சை குழந்தை கூட நம்பாது இல்லைங்க. தற்கொலை பண்ணிக்கிறவன் எவனாவது 87 குத்து குத்திப்பானா? இல்ல இப்படி குத்ததான் முடியுமா? 5வது 6வது குத்துலயே சகலமும் ஆடுறாது. இதுல வேற அவன் டேபிள்ல இருக்க லெட்டர் ஓபன் பண்ற கத்தினால அவனே குத்திக்கிட்டு செத்துட்டானா. அப்படி இருந்தா போலீஸ்க்கு மர்டர் ஓப்பன் கிடைச்சிருக்குமே. சோ ரைட்டர் பொண்டாட்டி அவளோட 2வது பொண்ணுகிட்ட பொய்ய சொல்லியிருக்கா. சோ ரைட்டர் பொண்டாட்டி அவ ரகசிய பொண்ணுகிட்ட பொய் சொல்லியிருக்கணும். இந்த மூதேவி அதை உண்மை நம்பி ஒரு புக்கை எழுதி வச்சு அதுக்கு ப்ரமோஷன்லாம் பண்ணிட்டு இருக்கு. அடி போடின்னு இந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு ஹீரோயின் மேல ரூமுக்கு போனா வெளியே போடான்னு கழுத்தை புடிச்சு ஒருத்தவனை தொட்டி விட்டால, அந்த கிராக்கான கிரேக்க குதிரை திரும்ப உள்ளே வந்து உட்காந்துருக்கான். டே நீ இங்கே தங்கிட்டியா, உன்னை கிளம்பிடான் தாண்டா சொன்ன, ஏன்டா போலன்னு ஹீரோயின் கேட்டா, நான் தான் அப்பவே சொன்னல்லம்மா இது நம்ம ஷோ முடியும் போது கண்டிப்பா நான் இருப்பேன், கிட்டத்தட்ட ஷோ முடிய போகுது, ஆனா என்ன மாதிரி எண்டிங்கை கொடுத்து ஷோ முடிக்கிறதுன்னு உனக்கே தெரியல, அதுக்கு தாமா நான் இருக்கேன், என்கிட்ட ஒரு பக்கா எண்டிங் இருக்கு, இந்த ஒரு வாட்டி என்ன நம்ப 2 பேரும் சேர்ந்து ஷோவை எங்கேயோ எடுத்துட்டு போலாம் அப்படின்னு ஹீரோ ஒரு மாதிரி ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணி 2 பேரும் ஷோல வந்து உட்காடுறாங்க. ஷோ ஆரம்பிச்சதும் ஹீரோவும் ஒரு உற்சாகமா ஆரம்பிக்கிறான். அங்கதாங்க நம்மளையும் உற்சாகப்படுத்துற ஒரு ட்விஸ்ட், ஹீரோ வேற யாரும் இல்லையா, 30 வருஷத்துக்கு முன்னால செத்ததான் நினைச்சிட்டு இருக்காங்கல்ல ரைட்டரோட பையன், அவன் தான் ஹீரோவாங்க. சோ ஹீரோ மூலியமா தான் அன்னைக்கு நைட்டு என்ன ஆச்சுன்ற உண்மையே வெளியே வர போகுது. ரைட்டரோட பொண்டாட்டி 2 பேருக்குள்ள சண்டை. ரைட்டர் பண்ற சித்திரவாதையினால ரைட்டர் பொண்டாட்டி படாத பாடுபட்டிருக்கா. அவனை லவ் பண்ணி தொலைச்சிட்டமேன்ற ஒத்த காரணத்துக்காக அந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வரவும் முடியல. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வாரம் மாறி மாறி லெட்டர் எழுதிப்பாங்கல்ல. ஒரு கட்டத்துக்கு மேலலாம் ரைட்டர் பொண்டாட்டி எதுக்குடா இந்த லெட்டரு, இப்படி காதலை டெவலப் பண்ணி தாண்டா தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு கடமைக்கு தான் லெட்டர் எழுதிருக்கா. லாஸ்டா காதல் மேல கடுமையான வெறுப்பானவ இந்த காதலே வேணான்னு அவ எழுதின லெட்டர்ல பாதி லெட்டரை அவளே கொளுத்திட்டா. அதனாலதாங்க ரைட்டர் எழுதின லெட்டரோட கவுண்ட் அதிகமாகவும் ரைட்டர் பொண்டாட்டி எழுதின லெட்டரோட கவுண்ட் கம்மியாகவும் இருந்திருக்கு. சோ தப்பு பண்ணதெல்லாம் ரைட்டர், ஆனா பொண்டாட்டிய சூனியக்காரி மாதிரி பாவிச்சு ஒரு புக் எழுதிருக்கான். ரைட்டர் பொண்டாட்டி மேஜிக் ஷோ கிளம்பி போன அன்னைக்கு நைட்டு ரைட்டர் வலுக்கட்டாயமா ஹீரோவை, உன் அம்மா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, இந்த புக்கை படி, அப்புறம் தெரியும் உனக்கு அவ யாருன்னு அப்படின்னு புக்கை படிக்க சொல்ல, தான் அம்மாவை கெட்டவளா பார்க்க எந்த பையனுக்கு பிடிக்கும், ஹீரோவுக்கு பிடிக்கலையா. இவன் புக்கை படிச்சுட்டு இருக்கப்போ ரைட்டர் கீழே பேஸ்மெண்ட்டுக்கு சரக்கு எடுக்கலான்னு போயிருக்கான். எடுத்துட்டு ரைட்டர் மேல நடந்து வர சவுண்ட் கேட்டதும் பக்கத்துல எரிஞ்சிட்டு இருந்த நெருப்புல ஹீரோ புக்கை தூக்கி போட செம்ம கோவத்தோட ரைட்டர் ஹீரோ நோக்கி வந்திருக்கான். பாதுகாப்புக்காக ஏற்கனவே லெட்டர் ஓபன் பண்ற கத்திய கையில எடுத்து வச்சிருந்த ஹீரோ சொந்த அப்பான்னு கூட பார்க்காம ரைட்டரை சராமரியா குத்தி கிழிச்சிட்டானாங்க. போதுமாடா, 30 வருஷமா என் அம்மாவை கெட்டவன் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க எல்லாரும் ஆர்வமா இருந்தீங்கல்ல, அந்த உண்மையை சொல்லணும் தான் நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணேன். என் அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி கெட்டவங்க இல்ல, அன்னைக்கு நான் தான் தற்காப்புக்காக என் அப்பாவை கொன்னேன், இல்லனா அவர் என்ன கொண்டிருப்பாரு அப்படின்னு இந்த ஷோவை எந்த பதில தேடி ஆரம்பிச்சாங்களோ அதுக்கான பதில ஹீரோ கொடுத்தோம் ஹீரோயினுக்கு திருப்தியே இல்ல. எப்படிரா இது
கேஸ்ல கிடைச்ச க்ளூவையும் நீ சொல்ற கதையையும் வச்சு பார்த்தா எதுவுமே சிங்க் ஆகலையே, எல்லாமே நான் சிங்கா இருக்கு. டேய் புளுத்து போன புழுவு மூட்டை, இந்த கேஸ பத்தி நான் 2 வருஷமா ஸ்டடி பண்றேன். கேஸோட டீடைல் எனக்கு இன்ச்சு பை இன்ச்சா தெரியும். உன் அம்மாவும் அப்பாவும் மாறி மாறி எழுதின லெட்டர் எல்லாம் ஒரு வார்த்தை விடாம படிச்சிருக்கேன். எல்லாரோட ஸ்டேட்மெண்ட்டையும் கேட்டிருக்கேன். அப்படி இருந்தும் நீ சொல்ற இந்த பொய்ய நான் நம்புவேன்னு நினைக்கிற? ஓகே, நீ பொய்யே சொல்லலனாலும் அப்ப நீ சின்ன பையன் தானே. நீ என்ன பண்ணன்றத நீயே மறந்துருப்ப. நீ என்கிட்ட சொன்னதெல்லாம் வச்சு இதான் நடந்திருக்கும்னு எனக்கு ஒரு கணிப்பு இருக்குடா. வாயேன், அப்படியே நடந்துகிட்டே அந்த கணிப்பை கன்ஃபார்ம் பண்ணுவோம். நீ என்கிட்ட என்ன சொன்ன? ஸ்டடி ரூம்ல உன் அப்பா உன்ன வலுக்கட்டாயமா உட்கார வச்சு அந்த புக்கை படிக்க சொல்லிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போனாரு. திரும்ப அவர் வர வரைக்கும் நீ உட்காந்து புக்கை படிச்சிட்டு இருந்தானே. நான் என்ன சொல்றேன், உனக்கு அந்த புக்கை படிக்க இன்ட்ரெஸ்டே இல்ல. உன் அப்பா அங்க ஒரு சோஃபால அந்த பக்கமா திரும்பி உட்காந்ததும் ரகசியமா கீழே இருக்க பேஸ்மெண்ட்டுக்கு வந்த நீ அங்க உன் அம்மா மேஜிக் ஷோக்காக யூஸ் பண்ற ஆசிட் எடுத்து அதை இந்த கதை ஸ்கிரிப்ட் மேல நீ தெளிச்சிருக்க. அது சாதா ஆசிடும் இல்ல, ஃபிளேமபிள் ஆசிட். ஸ்கிரிப்ட் மேல தெளிச்சதும் ஸ்கிரிப்ட் பாதி எரிஞ்சிருக்கு. அப்புறம் உன் அப்பா கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போய் சாரக்கு எடுத்துட்டு மேல வர வரைக்கும் நீ இந்த ரூம்ல புக் ஷெல்ஃபுக்கு பக்கத்திலேயே ஒளிஞ்சிருந்திருக்க. நீ ஒளிஞ்சிருந்த படிக்கட்டு எங்க இருக்கு நீயே சொல்லு பாப்போம் அப்படின்னு ஹீரோயின் கதை கதையா சொன்னாலும் கடைசியா நீ ஏமாறதான் போற. நான் தற்காப்புக்காக கொண்டேன்னு சொல்லிட்டேன், நீ நம்ப மாட்ற. படிக்கட்டு தானே காட்டுறேன் அப்படின்னு ஹீரோ அங்க ஒளிஞ்சிருந்தானோ இல்லையோ படிக்கட்டுன்னு ஒண்ணு இருக்கும்ல, அதுக்கு போறதுக்குமே ரகசிய வழி ஒண்ணு இருக்கு. அதை ஹீரோ திறந்து விடுறான். அது வழியா போனாங்க. ஹீரோயின் ஸ்டடி ரூம்ல புக் ஷெல்ஃபுக்கு பின்னால ஒரு ரகசிய இடம் இருக்க மாதிரியான லைட் வெளிச்சத்தை பார்த்தால அங்க நுழைஞ்சவங்க அந்த வழியா தான் ஸ்டடி ரூமுக்கு வராங்க. இப்ப கரெக்டா இருக்கு பாத்தியா? மறுபடியும் நீ என்ன சொன்ன? உன் அப்பா மேல நடந்து வர சவுண்டு உனக்கு கேட்டதும் கையில இந்த ஸ்கிரிப்ட் புக்கு லெட்டர் ஓபன் பண்ற கத்தி அதை எடுத்து புக்கை நெருப்புல போட்டேன் தானே. எப்படிப்பா? இன்ஸ்பெக்டர் தான் தெல்ல தெளிவா சொன்னாரு, எப்பவுமே இந்த ரூம்ல பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அன்னைக்கு ரைட்டர் செத்தப்ப கூட பயங்கர சவுண்டா பாட்டு ஓடிச்சுன்னு. பாட்டு சவுண்ட்ல அவர் கீழே இருந்து மேல வர சவுண்டு உனக்கு கேட்டிருக்குமா? இருக்காது. சோ ரைட்டரா மேல வர வரைக்கும் புக் ஷெல்ஃபுக்கு பக்கத்துல ஒளிஞ்சிருந்த நீ அவர் வந்ததுக்கு அப்புறம் அவரை டைவர்ட் பண்ண இந்த ரகசிய பாதைக்குள்ள புக்கை தூக்கி போட்டிருக்க. அதை எடுக்க அவர் ஸ்கிரிப்டை தொட போய் தான் நீ ஸ்கிரிப்ட்ல தெளிச்ச ஆசிட் அவர் கைக்கு வந்திருக்கு. அதோடவும் கதை முடியல. இப்பதான்டா நீ சொன்ன ஒண்ணு எனக்கு ஞாபகமே வருது. கண் எதிர க்ளூ இருந்தும் இவ்வளவு நேரம் கண்டுக்காம விட்டம் பாரு. அதாவது ஹீரோ ஒரு சீன்ல அவன் அம்மா கிட்ட கேட்டான் இல்லீங்களா, அம்மா அம்மா நான் அந்த பாக்ஸை வச்சு மேஜிக் ஷோ பண்றமான்னு. பதிலுக்கு ரைட்டர் பொண்டாட்டி கூட தம்புடோ அதெல்லாம் கத்தி இருக்கும், உனக்கு இன்னும் அந்த அளவுக்கு வயசு வரல அம்மா சொல்றேன்னு. அந்த பாக்ஸ் இந்த ரகசிய வழியில தான் இருந்திருக்கு. இப்ப ரகசிய வழியில போய் அந்த பாக்ஸை ஹீரோக்கே காட்டின ஹீரோயின் தோட்டக்காரன் சொன்ன கதையை வச்சு பார்த்தா உன் அப்பாவுக்கு நரம்பு தளர்ச்சி, நடக்கிறதே ரொம்ப சிரமம். அப்படி நடந்து நீ தூக்கி போட்ட ஸ்கிரிப்ட இங்க எடுக்க வரப்போ பாக்ஸோட மூடி திறந்திருக்கு. நீ உன் அப்பாவை அல்லேக்கா அதுக்குள்ள தள்ளி விட்டு பாக்ஸுக்கு வெளியே இருக்க கத்தியினால சரக்கு சரக்கு சரக்குன்னு 87 தடவை அவரை கத்தியால குத்தி கொன்னு இருக்க. நீ என்ன நினைச்ச? இப்படி பண்ணா உன் அம்மாவை காப்பாத்திடலான்னு. ஆனா உன் அம்மா கொஞ்சமாச்சும் உன்னை கண்டுக்குச்சா? மேஜிக் ஷோ முடிஞ்சு வந்து நீ பண்ண கூத்தெல்லாம் பார்த்ததும் ரைட்டு உன்னை காப்பாத்த அந்த அம்மா தான் எல்லா வேலையும் பார்த்துருக்கு. பாடியை தூக்கி சேர்ல வச்சு செட் பண்ணிட்டு இந்த ரகசிய பாதையவே அடைச்சு மூடிட்டு நீ செத்த மாதிரி கணக்காட்ட வான் திங்ஸ் எல்லாம் வெளியே ட்ரம்ல போட்டு கொளுத்தி தோட்டக்காரனை கோத்த விட அவன் ஷூவை போட்டே நடந்து எல்லாத்தையும் பண்ணாலும் நீ உன் அம்மாவுக்கு ஹெல்ப் தானடா பண்ண. சோ அம்மா எங்க போனாலும் உன்னையும் கையோட கூட்டிட்டு தானே போயிருக்கணும். உன்னை அந்த வயசுலயே அறுத்து விட்டு தானே போச்சு. அப்போ நீ நினைக்கிற மாதிரி உன் அம்மா நல்லவலாம் இல்லடா, அது ஒரு சுயநலவாதிடா. அதோட நீ ஒன்னும் உன் அப்பாவை தற்காப்புக்காகலாம் குத்தல, உன் அம்மாவை காப்பாத்துறதா நினைச்சு நீ உன் சொந்த அப்பாவை கொன்னு இருக்க. இப்படின்னு ஹீரோயின் எவிடன்ஸோட எல்லாத்தையும் அவுத்து விடுறாங்க. சீரியஸாவே சின்ன வயசுல நடந்ததுனால இதுதான் நடந்துச்சான்னு ஹீரோவுக்கு எக்ஸாக்டா ஞாபகம்லாம் இல்ல. இப்ப எந்த பாக்ஸ்ல வச்சு ரைட்டரை கொண்டானோ அந்த பாக்ஸ், அதுல இருக்க கத்தி, கத்தியில இருக்க ரத்தம், இதெல்லாம் ஹீரோயின் எவிடன்ஸோட காட்டினதும் தான். ஐயோ அப்ப நம்ம இதான் பண்ணிருக்கோமான்னு ஹீரோவுக்கு ஞாபகமே வருது. என்ன புண்ணியம், இந்த கேப்ல ஹீரோயினோட குரூப் ஆளுங்க போலீஸா வர வச்சிட்டாங்க. 30 வருஷமா பிடிக்க முடியாத அக்யூஸ்ட இப்பதாங்க இன்ஸ்பெக்டர் வந்து அரெஸ்ட் பண்றாரு. ஆனா ஹீரோயின் அவங்களுக்குள்ள இருக்க லவ்ல எந்த பாதகமும் இல்ல. ஹீரோ அரெஸ்ட் ஆகியே போனாலும் சின்ன வயசுல உன் அப்பா கெட்டவரு உன் அம்மா நல்லவங்க, அவங்கள காப்பாத்துறேன்னு நினைச்சுதானே இப்படி எல்லாம் பண்ண. இப்ப கூட உன் அப்பா மாதிரி என்ன நினைச்சதுனால தானே பிரேக்கப் பண்ண. ஆனா நான் அப்படிலாம் இல்லடா, 4 வருஷமா உன்னை உயிருக்கு உயிராதான்டா காதலிச்சேன். நீ ஜெயில இருந்து வர வரைக்கும் உனக்காக வெயிட் பண்ணுவேன்னு மாட்டிக்கிட்ட ஹீரோவுக்கு ஹீரோயின் ஒரு மருத்துவ முத்தத்தை கொடுக்குறா. அப்ப நல்லா சைபர் கிரைம்ல மாட்டின சைவ ஓனா மாதிரியே இருக்காப்புல இன்ஸ்பெக்டர். கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடுறாரா? டைம் ஆச்சு சீக்கிரம் அப்படின்னு காதல் ஜோடியை பிரிச்சு ஹீரோ அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாரு. கடைசியா ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து நடிச்ச கோப்பு காட்சியெல்லாம் ஆசையோட ஹீரோயின் பாத்துக்கிட்டே ஹீரோ ஒரு இடத்துல வீடியோக்கு முன்னால சரக்கு கிளாஸ கையில வச்சு சேஸ்ன்னு சொல்ல வீடியோல அதை பார்த்து நிஜத்துல ஸ்கிரீனுக்கு முன்னால உட்காந்து ஹீரோயினும் சேஸ போடுறா. அதோட படத்தோட கதை முடியுதுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்து ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.